ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 21/2/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரீச் ஆயிரும். இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயோ இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயோ நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நான் எப்படி திருத்துறது, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த மிஸ்டேக் பண்ணினதுனால ஃபர்தராக என்னால் ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா இல்லையான்னு தெரியல, அதுக்கான சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஒருவேளை நான் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, எனக்கு கரெக்ஷன் விண்டோ தேவையில்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எந்தெந்த சோர்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல் மிஸ்டேக் பண்ண அப்ளிகேஷன் விண்டோவில் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம காலையிலேயே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். கரெக்ஷன் விண்டோ கூடிய விரைவில் ஓப்பன் ஆகும். அதுக்கான ப்ரூஃபு 2022, 23 இந்த 2 வருஷத்துலேயும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2022 பார்த்தீங்கன்னா 4 days கொடுத்தாங்க கரெக்ஷனுக்கு. 2023 3 days கரெக்ஷனுக்கான டைம் கொடுத்தாங்க. அது வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க இன்றைக்கி மார்னிங் போட்ட வீடியோவை பார்த்துருங்க. இப்போது 14 நியூ எக்ஸாம் சிட்டிஸ் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ப்ரூஃபையும் நம்ம வந்து 2 ப்ரூஃப் வச்சுருக்கிறோம். 2 ப்ரூஃபையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பார்த்துருங்க. இது எதுக்காக சார் சொல்கிறீங்க? 14 நியூ எக்ஸாம் சிட்டிஸ் அப்ராடில் வர்றதுனால நான் பண்ண மிஸ்டேக்கை நான் எப்படி திருத்த முடியும், எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறவங்களுக்கு இனிப்பான செய்தி என்னது அப்படின்னா, இப்போ இந்த 14 நியூ எக்ஸாம் சிட்டிஸ் வரனால ஆல்ரெடி எக்ஸாம் சிட்டிஸை போட்டு வச்சவங்க இவங்கெல்லாம் வந்து அப்ராடில் படிச்சுட்ருக்கிற அப்ராடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து 2024 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இந்தியா வந்து தான் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக மெயில் போட்டதுனால லாஸ்ட் இயர் மாதிரியே அவங்களுடைய அவங்க ஊர்லேயே அவங்க கண்ட்ரிலேயே வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான கரெக்ஷனை செய்யும்போது, ஓகேங்களா, யார் அப்ராடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கான கரெக்ஷனை செய்யும்போது அதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகணும். அது கரெக்ஷன் கிடையாது, என்டிஏ சைட்லேருந்து முதல்ல எக்ஸாம் சிட்டி அப்ராடில் கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராடில் படிச்சுட்ருக்கிற வசிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் தேர்வை வந்து அவங்க நாட்டிலேயே எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணணும். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களுடைய விருப்ப எக்ஸாம் சென்டரை வந்து எக்ஸாம் சிட்டியை சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடணும். அப்போது அவங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது, யாருக்கு அப்ராடில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் போட்ட எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்லேயும் இந்த அதாவது இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மார்ச் 9 பிறகு கண்டிப்பாக கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போது அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்மளுக்கு எந்த விதமான பப்ளிக் நோட்டீஸும் வரவில்லை. ஓகேங்களா? மேபி இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கலாம் நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா? கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்குமா இல்லை அதுக்கான பப்ளிக் நோட்டீஸ் வந்திருக்குமா அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா லிங்க்கு ஓப்பன் ஆகவில்லை. ஓகேங்களா? பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு 404 எரர் அப்படின்னு தான் காமிக்குது. மேபி அந்த அப்லோடிங் ஒர்க் ஏதாவது நடந்துகிட்ருக்கலாம், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ மெயின் மேட்ருக்கு வரலாம். இந்த பப்ளிக் நோட்டீஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ், இந்த ட்விட்டர் பேஜை வந்து நம்மளுக்கு நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் போதும் அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் எல்லாம் அங்கே கிடைச்ச அனைத்து தகவலுமே வந்து நம்பத்தகுந்தமானதாக இருந்துச்சு.
ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், என்டிஏனுடைய ட்விட்டர் பேஜிலிருந்து 20 பிப்ரவரி 2024 பப்ளிக் நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்டிஏ ஹேஸ் இன்வைட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபார் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? பிப்ரவரி 9 ஓப்பன் ஆகிருக்குது. decided that the exam will be conducted in the foreign cities as per the details mentioned below. அப்போது ஃபாரின் சிட்டிஸ்லேயும் ஓகேங்களா, அயல் நாடுகள்லேயும் தேர்வு மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத் சிட்டி, துபாய், அபுதாபி, பாங்காக், கொலம்போ, தோஹா, காத்மண்டு, குலாலம்பூர், லாகோஸ், மனாமா, மஸ்காட், ரியாத், ஷார்ஜா, சிங்கப்பூர். ஓகேங்களா? அப்போது இங்கே அப்ளை பண்ண மாணவர்கள் ஓகேங்களா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவில் ஏதாவது ஒரு சிட்டியை செலக்ட் பண்ணி இப்போதைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம். ஆர் நம்ம கைடன்ஸ் அதாவது நம்ம கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணவங்க இன்னமும் லாக் பண்ணல. ஓகேங்களா? ஃபாரினில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், இன்னமும் லாக் பண்ணல. ஏன்னா நம்ம ப்ரியராகவே அட்வான்ஸாக சொல்லிட்டோம். வெயிட் பண்ணுங்கள். மேபி லாஸ்ட் இயர் மாதிரியே ஃபாரின் சிட்டிஸ் எக்ஸாம் சென்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு போடுங்க. மார்ச் 1 தேதி 2 தேதி வரைக்குமே பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க மெயில் போட்டதனுடைய விளைவாக இந்த சிட்டிஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. இன்னமும் அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்க்ளூட் பண்ணல. ஓகேங்களா? ஆனால் வந்து அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் அவைலபிளாக இருக்குது. இதனால் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட், யார் நான் வந்து நீட் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான இனிப்பான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி செலக்டட் த சென்டர்ஸ், ஏற்கனவே சென்டரை செலக்ட் பண்ணவங்க இந்தியாவில் வந்து நான் எழுதிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சென்டரை செலக்ட் பண்ணவங்க, பெய்டு த ஃபீ வித்தவுட் த ஆப்ஷன் ஃபார் ஃபாரின் சென்டர்ஸ் வில் ஹேவ் த opportunity to correct their center and country choice during the correction window. The window will be open after the registration window closes. ஓகேங்களா? அதனால் இப்போ மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்போது எப்போ க்ளோஸ் ஆகுது, 9th மார்ச் தான் வந்து அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆகுது. அப்போ அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆன பிறகு திரும்பவும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் இந்த மாணவர்கள் மட்டுமல்ல, யார் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல, இது வரைக்கும் அப்ளை பண்ண அனைவரும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் விண்டோக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கான கரெக்ஷன்ஸை செஞ்சுக்கலாம். கேண்டிடேட்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் விஷிங் டு சேஞ்ச் தேர் சென்டர்ஸ் டு த ஃபாரின் சிட்டிஸ் கேன் மேக் கரெக்ஷன்ஸ் டியூரிங் திஸ் பீரியட். அப்போது 3 நாள் கொடுக்குறாங்களா 4 நாள் கொடுக்குறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு என்னென்ன அவைலபிள் கரெக்ஷன்ஸ் இருக்குதோ, ஓகேங்களா, நான் செஞ்ச எல்லா மிஸ்டேக்கையும் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்களா, இல்லை பர்டிகுலராக இந்த ஏரியாவிலையெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது அனெக்சர் மாதிரி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹவெவர் தே வில் பி ரெக்வயர்ட் டு பே த டிஃப்ரெண்ட் அமௌண்ட். இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவில் எழுதும்போது இந்தியாவுக்கான அந்த எக்ஸாம் ஃபீஸ் தான் கட்டியிருப்பாங்க. இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸில் எக்ஸாம் எழுதுறதுனால அந்த எக்ஸாம் சென்டருக்கான அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்னமோ அதை மட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அதை அவுட் சைடு இந்தியா ஆர் என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு போகிற செலவை விட என்டிஏக்கு கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ட்ராவலிங் டைமும் மிச்சம். ஃபார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் த ஃபாரின் கண்ட்ரீஸ், for fresh registrations form from foreign countries, the candidate registering a fresh from foreign countries can select their preferred country and city directly from the drop down menu during the application process. They should pay the request fee and submit their application. இப்போது இதனால் மார்ச் 9 வரைக்கும் ஒன்று வெயிட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
நான் வந்து அவுட் சைடு இந்தியா, நான் இப்போது இந்த எபோவ் சிட்டிஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த 14 சிட்டிஸும் ஆட் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நேரடியாக இப்போவே வந்து உங்களுக்கான ஃபாரின் கண்ட்ரி எது வேணுமோ நீங்கள் எங்கே எழுதணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கேயே எழுதி கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போதைக்கு என்டிஏ தரப்புலேருந்து வந்திருக்கிற, அதாவது ட்விட்டர் பேஜிலிருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன். அதனால் இங்கே இது வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டு அதில் மிஸ்டேக் பண்ணவங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ டெஃபினட்டாக ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃப். ஓகேங்களா? அடுத்தது, இப்போது ஸ்க்ரீனில் தெரிய இந்த நியூஸ் அப்டேட் அப்படிங்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய நியூஸ் அப்டேட். இதுலேயும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. நீட் 2024 NTA adds நியூ எக்ஸாம் சென்டர்ஸ், 14 எக்ஸாம் சென்டர்ஸ் இன் அப்ராட். இப்போது 2024க்கு புதுசாக ஆட் பண்ண போகிறாங்க. அந்த செய்தியை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நீட் 2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த எல்லா நியூஸும் வந்து 100% ஜென்யூனாக இருந்துச்சு. ஏன்னா அப்ளிகேஷன் இன்னும் ஒரு 48 ஹவர்ஸில் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தியும் நம்பத்தகுந்ததாக தான் இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு பிறகோ ஆர் 1 or 2 டேஸில் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ளிக் நோட்டீஸ் ஃபார் நியூ 14 எக்ஸாம் சென்டர்ஸ் இன் அப்ராட் எதிர்பார்க்கலாம். அப்போது ஒன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், பயப்படாமல் உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் என்னமோ அதுக்கான ஃபுல் ஃப்ளெஜ்டான ப்ரிப்பரேஷனில் இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர் சர்க்கிளில் யாராவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லி பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள். நீட் 2024க்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தம்ப்நெயிலில் என்னுடைய நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day.